இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியா திருடப்படுற பொருள் எது தெரியுமா? உங்க பணம் இல்ல, நகை இல்ல, உங்களுடைய ஐடியா, உங்களுடைய அடுத்த திட்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப ஆர்வமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க, இல்லனா ஒரு புது கோர்ஸ் படிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த ஆர்வத்துல அத உங்க நண்பன்கிட்டயோ சொந்தக்காரங்க கிட்டயோ, மச்சான் நான் இத பண்ண போறேன்டான்னு பெருமையா சொல்வீங்க. ஆனா அத சொன்ன அடுத்த சில நாட்கள்ல அந்த வேலைய செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு சுத்தமா குறைஞ்சு போயிருக்கும். இல்லனா அந்த வேலையில எக்கச்சக்கமான தடைகள் வந்திருக்கும். இது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இது வெறும் தற்செயல் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உளவியல், சைக்காலஜி இருக்கு. சாணக்கியர் இத ஆணித்தரமா அற்புதமா சொல்லியிருக்கார். மனதில் நினைத்த ஒரு காரியத்தை அது வெற்றி அடையும் வரை ஒருபோதும் வார்த்தையால் வெளியே சொல்லக்கூடாது. ஏன், சாமி கிட்ட கூட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன நடக்கும்? உங்க வெற்றியை எப்படி ரகசியமா செதுக்கிறது? சாணக்கியர் சொன்ன அந்த ராஜதந்திரத்தை தான் பார்க்க போறோம். நாம ஏன் நம்ம பிளான மத்தவங்க கிட்ட சொல்றோம்? ஏன்னா நாம ஒரு விஷயத்த சாதிக்க போறோம்னு மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க நம்மள பார்த்து பிரமிப்பாங்க. பரவாயில்லையே, சூப்பர்டான்னு பாராட்டுவாங்க. அந்த பாராட்ட கேட்கும்போது நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் உருவாகும். அது நமக்கு ஒரு போலி சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது அந்த வேலையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, ஆனா அதை முடிச்சு ஜெயிச்ச மாதிரியான ஒரு உணர்வு நம்ம மூளை நமக்கு கொடுத்துரும். இதனால என்ன ஆகும் தெரியுமா? அந்த வேலையை செய்யணுங்கிற பசி அடங்கிடும். உங்க உந்துதல் காணாம போயிடும். சாணக்கியர் சொல்றார், திட்டமிடுதல் என்பது ஒரு விதையின் வேர் போன்றது. வேர் பூமிக்கடியில் மறைந்திருந்தால் மட்டுமே மரம் வளரும். வேரை தோண்டி வெளியே காட்டினால் மரம் பட்டு போகும். உங்க இலக்கு ஒரு விதையா இருக்கணும். அதை உங்க மனசுங்கிற பூமிக்குள்ள ஆழமா புதைச்சு வைங்க. ஊருக்கே தமுக்கடிக்காதீங்க. ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் மனிதர்களின் குணம். நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிறதில்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க ஒரு சாதாரண நிலைமையில இருக்கும்போது உங்களை தட்டி கொடுத்து பேசுறவங்க, நீங்க அவங்களை விட ஒரு படி மேல போக போறீங்கன்னு தெரிஞ்சா முதல்ல காலை வாரி விடுறதே அவங்களாதான் இருப்பாங்க. உங்க பிளானை நீங்க வெளியில சொல்லும்போது 3 விஷயம் நடக்கும். முட்டாள்கள் சிரிப்பார்கள். உனக்கெல்லாம் இது செட் ஆகுமான்னு உங்களை அவமானப்படுத்தி உங்க நம்பிக்கையை உடைப்பாங்க. அறிவாளிகள் திருடுவார்கள். உங்க ஐடியா நல்லா இருந்தா நீங்க அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க அதை செஞ்சு முடிச்சிடுவாங்க. பொறாமைக்காரர்கள் தடுப்பார்கள். நீங்க ஜெயிக்க கூடாதுன்னு உங்களுக்கு பின்னாடி குழி பறிப்பாங்க. கண்ணேறு திருஷ்டின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்ன? இன்னொருத்தரோட பொறாமை கலந்த பார்வைதான். நீங்க உங்க இலக்க நோக்கி போகும்போது எந்த பக்கத்திலிருந்து அம்பு வரும்னு உங்களுக்கே தெரியாது. அதனாலதான் சாணக்கியர் சொல்றார், உன் பலவீனத்தை மட்டுமல்ல, உன் பலத்தையும் ரகசியமாக வைக்கணும்னு. உங்க நிழலுக்கு கூட உங்க அடுத்த நகர்வு என்னன்னு தெரியக்கூடாது. சரி, அப்போ எப்படித்தான் செயல்படுறது? ஒரு சிங்கம் வேட்டையாட போகும்போது எப்படி போகும்னு கவனிச்சிருக்கீங்களா? அது சத்தம் போட்டு நான் வேட்டையாட போறேன்னு காடு முழுக்க கத்திக்கிட்டு போகாது. தான் உடம்ப குறுக்கி புற்களுக்கு இடையில மறைந்து எந்த சத்தமும் வராம எந்த பக்கத்திலிருந்து வருதுன்னு காத்துக்கே தெரியாத அளவுக்கு பதுங்கி பாயும். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். தண்ணில நீந்துற வாத்து மாதிரி இருங்க. வெளியில பாக்குறதுக்கு வாத்து ரொம்ப அமைதியா மெதுவா மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா தண்ணிக்கடியில அதோட கால்கள் எவ்வளவு வேகமா துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. யாராவது வந்து என்னப்பா பண்ற, லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டா, ஏதோ போகுதுங்க, உங்க ஆசீர்வாதத்துல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு நகர்ந்துகிட்டே இருங்க. உங்கள முட்டாள்னு நினைச்சா நினைக்கட்டும், ஏழைன்னு நினைச்சா நினைக்கட்டும், திறமையற்றவன்னு நினைச்சா நினைக்கட்டும், உங்களை பத்தி அவங்க ரொம்ப குறைவா எடை போடுறது, அதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்றது உங்களுக்கு தான் லாபம். ஏன்னா அப்பத்தான் உங்க மேல யாருக்கும் கவனம் இருக்காது. நீங்க சுதந்திரமா உங்க வேலையை பார்க்கலாம். கடைசியா ஒன்னு சொல்றேன், நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க கஷ்டத்தை உங்க பெத்தவங்க கிட்ட சொல்லுங்க. உங்க வேண்டுதலை அந்த சாமி கிட்ட சொல்லுங்க. ஆனா உங்களுடைய அடுத்த பிளான் என்னங்கிறத உங்களுக்குள்ள இருக்கிற உங்க மனசாட்சி கிட்ட மட்டும்தான் சொல்லணும். பூ பூக்கிற சத்தம் யாருக்காவது கேட்குமா? கேட்காது. ஆனா அதோட வாசம் ஊருக்கே வீசும். அதே மாதிரி நீங்க உழைக்கிற உழைப்பு, சிந்திக்கிற விதம் எல்லாமே இருட்டுக்குள்ள ரகசியமா நடக்கட்டும். ஆனா உங்க வெற்றி இந்த உலகத்துக்கே வெளிச்சமா மிகப்பெரிய சத்தமா மாறணும். உழைப்ப ரகசியமாக்குங்கள், வெற்றியை சரித்திரமாக்குங்கள். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு தெளிவை கொடுத்துருக்குங்கன்னு நம்புறேன். நீங்க இனிமே உங்க பிளானை யாருக்கிட்டையாவது சொல்வீங்களா? கமெண்ட்ல நோன்னு பதிவு பண்ணுங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு துடிக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதுபோல ஆழமான உண்மைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.